ரைஸில் கத்திரி பச்சாந்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ கிருபையின் வரங்களை பற்றி பார்ப்போம். கிருபை ரொம்ப விசேஷத்த ஒரு வார்த்தை. கிருபை ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் கிருபை மன ஊக்கமாக இருக்கிறார். அந்த கிருபையை தான் நம்மளுக்கும் தராது. வரங்கள் அதில் ஒன்று கிருபையின் வரங்கள்னு அது ஒன்று இல்லைங்களா? அது ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்கிறது தான் முக்கியம் ரொம்ப. சரிங்களா? கிருபையினால் தான் நம்ம என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2 பார்த்தீங்கன்னா 2:5 அக்கிரமங்களில் மருத்துவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டதே கிருபையினால் தான். கிருபையில் நம்மளால் ரட்சிப்பு கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையினால தான் நம்ம ரட்சித்தார். அது ஒரு வர்ணம். சரிங்களா? கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தமிழத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்கள் நடக்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களை அவரோட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது என்னுடைய ஈவு. பார்த்தீங்களா? 6வது வசனம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:6 சொல்லப்பட்டிருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம இல்லையா ரட்சிக்கப்பட்டோம். முதலாவது என்ன கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருங்க. முதல் 5 சொல்கிறார். எபேசியர் 2:5 சொல்கிறாரு. நான் கிருபையில் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். அதே 7 பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. திருப்பி சொல்கிறார். அது வெறுமனே அங்கே சொல்கிறாரு. இங்கே 5 கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருன்னு சொல்கிறாரு. 8 கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் கிருபை எங்கே இருக்குதோ அங்கே விசுவாசம் தான் கிருபை வரும். கிருபை இருந்தது விசுவாசம். நான் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டது. விசுவாசமே இல்லைன்னா எப்படி கிருபை தருவார் ஆண்டவர்? இதான் கிருபை கொண்டு விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. இது உங்களால் உண்டானதில் தேவனுடைய ஈவு தான் அது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர் 11:29 என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். தேவனுடைய கிருபை வரங்களும். அப்போ அது என்னது நமக்கு தெரியுதா? கிருபை வரங்கள்ன்றது நமக்கு இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு. ரோமர் 11:29 சொல்லப்பட்டபடி தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். மாறவே மாறாது. என்றைக்குமே கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுத்துட்டார். நம்ம மாற்ற மாட்டார். மாறாது. என்றைக்கு என்ன செய்யாதது மாறாது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிருபை இல்லாமல் நம்மளால் ஜீவிக்க முடியாது. ஒரு நாளில் நம்மளுக்கு தேவையான கிருபை. அதிகாலையில் எழுந்துச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது கிருபை கிடைக்குது அதிகாலையில். அதே மாதிரி பாருங்கள், மார்க்கு 16 பார்த்தீங்கன்னா கிருபை அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு கிருபை தான் தேவைப்படுது. கிருபை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஆண்டவர் ஓய்வு நாள் மகதனார் மதியாலும் யாக்கோபின் தாயார் மதியாலும் சலேம் என்பவரும் அவருக்கு கந்தர்வனாக போகிறாங்க. அப்போது அவங்க போகிறாங்க அப்படின்னாலே கிருபையெல்லாம் போக முடியாது. ஏன் கிருபையெல்லாம் போக முடியாதுன்னா அவங்களுக்கு அது விசுவாசம் இருந்தது. விசுவாசம் என்ன ஆண்டவர் இருந்தாங்க என்ன செய்கிறாங்க கல்லறையில். அங்கே கல்லறையில் ஆண்டவர் காண போயிட்டாரு. ஆனால் அவர் வீட்டு இருந்தாருன்ட்டு அவங்களுக்கு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அது விசுவாசம். அந்த விசுவாசம் எங்கே இருக்குதோ அங்கே கிருபை இருக்கும். கிருபை கட்டாயம் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 31:16 அதுக்கு முன்னாடி புலம்பல் பார்த்துருவோம். புலம்பல் 3:22 பார்த்தீங்கன்னா 3:22 நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது யார்?
கத்தோலிக்க கிருபையம் பார்த்தீங்களா? இந்த கிருபையின் வாரம் எப்படி கிருபை செய்து பாருங்க. நிர்மூலமாகாமல் இருக்குது நம்மளை. நிர்மூலமாக இருக்குது கத்தோலிய கிருபையே. அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 31:16 பார்த்தீங்கன்னா, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சி. சங்கீதக்காரன் சொல்கிறார் 31:16 ஆமாம், என் முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சி. கிருபையினால தான் அது ரட்சிப்பு இருக்குது, இல்லைன்னா ரட்சிப்பு இருக்காது. கிருபையினால் தான் ரட்சிப்பு. கிருபை ரொம்ப முக்கியமானது. கிருபையினால ரட்சிப்பு. அப்போது கிருபையின் வரங்களினால் என்னென்ன பிரயோஜனம் பார்த்தீங்களா? நம்ம எப்படி கிருபை பெற்றுக்கொள்வதுன்னு கிருபையினால் ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்பின் அனுபவம் தேவை ஃபஸ்ட்டு. அப்புறம் முழுக்க ஞானஸ்தானம் தேவை. முழுக்க ஞானஸ்தானம் பெற்றால் தான் விசுவாசம் வரும், அபிஷேகம் வரும், பரிசுத்தாவியானவர் வருவார். அப்போ தான் நம்மளுக்கு கிருபை தரப்போம். இதெல்லாம் இருந்தால் தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்னதுன்னா, நம்மளை சுற்றிலும் கிருபை சூழ்ந்து கொள்ளணும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாளையும் நம்ம நிற்பது நிர்மூலமாக இருப்பது தக்கவையாக படிச்சோம்யா. அது மாதிரி தான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கணும். அவருமே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பயந்தவர்களுக்கு கிருபை, பயப்படுறவங்களும் அவர் பயந்தவர்களுக்கு கிருபை இல்லைன்னா முடியாது. கிருபை இல்லைன்னா முடியவே முடியாது. பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 103 நினைக்கிறேன். 103 சங்கீதம் நம்ம சொல்கிறது ஈஸி. ஆனால் நம்ம எடுத்து அதை அபியாசப்படுத்தி நிதானித்து நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சரிங்களா? ரொம்ப நிதானிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு எப்படி டேலி ஆகுதா இல்லையான்னு. அப்போது என்னென்னா சங்கீதம் 100 ஃபஸ்ட்டு வந்து சங்கீதம் 103 உன் பிராணனை 103 4வது வசனம் பாருங்களேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு இந்த கிருபையினால் இறக்கங்களால் முடிச்சுட்டி. நம்மளை என்ன செய்கிறாரு? கிருபையினாலும் இறக்கங்களினாலும் நம்மளை முடி சுற்றுறாரு ஃபஸ்ட்டு. சரிங்களா? முடி சுற்றுறாரு. அதனால தான் ரொம்ப நம்மளை ஆண்டவர் வந்து எவ்வளோ ஒரு ப்ரெஷஸாக வச்சுருக்கிறாரு பாருங்க. கிருபையினால் என்ன செய்கிறார்? நம்மளை இறக்கங்களினால் முடி சுற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 143 8வது வசனம் பாருங்கள். 143 8 8ல் என்ன சொல்கிறாருன்னா, அதிகாலையில் இந்த கிருபையை கேட்க பண்ணுங்க. உண்மையை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். நடத்தை என் ஆத்மா உயர்ந்திருக்கிறது. என்ன செய்யணுமா? அதிகாலையில் அந்த கிருபையை கேட்க பண்ணுங்க. அப்போ எப்போ தான் நம்ம கிருபை கேட்க பண்ணுறது? அதிகாலையில் தான் கிருபை கேட்க பண்ணணும். அதிகாலையில் அதனால தான் நம்ம 4 மணி 3 மணிக்கு எஞ்சாமான்னு சொல்கிறாங்களே. அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம ஜெபிக்கணும்னு அந்த கிருபை போயிடும். கிருபினால் நம்ம சுற்றோம். கிருபை எப்போதும் நம்ம கிருபை தான். பாருங்கள், சவுலுக்கு வந்து அவனுடைய கிருபை எடுப்பட்டு போகுது. லோத்துக்கும் கிருபை இழந்து போனோம், லோத்தும் இழந்து போனோம். ஆனால் தாவீதுக்கு என்ன செய்யல? கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். நமக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஸ்தோத்திரம் செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ என்ன செய்யும்? கிருபை பெருகிட்டே இருக்கும். ஒரு நாளையும் கிருபை பெருகும், கிருபை பெருகும், கிருபை பெருகும். அந்த மாதிரி தான். நம்பர் 3:23 தான் சொல்லிட்டேன் இல்லையா? நான்
23 காலைதோறும் புதியவைகள் உண்மை பெரிதாக இருக்கிறது. புலம்பல் 3:23 22 நான் நிர்மூலமாக அதற்கு கர்த்தருடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடியவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அது உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. பார்த்தீங்களா, காலைதோறும் புதிதாக இருக்குதான். அவர் கிருபை எப்படி இருக்குதான், காலைதோறும் புதுசாக இருக்குதான். அதனால தான் காலைதோறும் நம்மளை ஜெபிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்தோத்திரம், டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ அவருடைய கிருபை நம்மளுக்கு பெரியுது. அது மட்டும் இல்லை, உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாக விளங்குன்னு சொன்னார். கிருபை மாத்திரம் போதுன்றார். தாவீதுக்கு என்ன சொல்கிறாரு, கிருபை மாத்திரம் போதும். ஆனால் சவுலுக்கு தேவனுடைய கிருபை எடுத்துட்டார். அவனுக்கு பொல்லாத ஆவி இருந்ததுனால, நான் அவனை அலக்கழிச்சதுனால, அது மட்டும் இல்லை அவனுக்கு எல்லா குணங்களும் வந்துருச்சு. அதனால என்ன செய்தார், அவன்கிட்ட இந்த கிருபையை எடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, உடன்படிக்கை பண்ணுறார். கிருபையினால் அவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறாரு. விக்கிரங்களை எதிர்த்து நிற்கிறார் தாவீது. விக்கிரங்களை எதிர்த்து தாவீது நின்றதுனால்தான் கிருபை கிடச்சிது. கிருபை வரங்கள் பெற கிருபை ரொம்ப அவசியம். எந்த வரம் பெறணுன்னாலும் தீர்க்கதரிசனம் சரி, என்ன சொல்கிறது, எந்த வரங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது என்னென்ன வரம் நம்ம பட்ட பரிசாவின்னு வரம், அப்போ எந்த வரமாக இருந்தாலும், அப்புறம் நம்ம பார்த்துமே ஏற்கனவே பார்த்துமே என்ன சொல்கிறது, இது இருக்க நிறைய வரங்கள், பரம அழைப்புக்கு பாத்திரமான நிறைய வரங்கள். அந்த வரங்கள் நம்ம பெற்றுக்கும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவையா, எது தேவை நம்மளுக்கு, கட்டாயம் கிருபை தேவை. தீர்க்கதரிசன வரங்கள், நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வியாக்கியான வரங்கள், அற்புதத்தின் வரங்கள், பகுத்தறியும் வரம், குணமாக்கும் வரம், இந்த மாதிரி வரங்கள்லாம் இந்த வரங்கள்லாம் அப்போஸ்தலர் வரம். இந்த வரங்கள்லாம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன தேவை, கிருபை. ஞானத்தை போதிக்கிற வரம், இதெல்லாம் கிருபை இருந்தால் தான் நமக்கு வரும். இல்லைன்னா மெய்ப்பர் வரும், போதகன் வரும். போதகனில் அந்த வரமெல்லாம் எப்படி வரும், கிருபை இல்லாமல் வரவே வராது. ஒரு வரம் கூட கிருபை இல்லாமல் நமக்கு வராது. கிருபையின் வரங்கள் தான் அதிகம். நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை கிருபை தான் இல்லையா. ஆண்டோட கிருபை இருந்தால் நமக்கு போதும். அவனுடைய பலவீனத்தில் பலன் பற்றாது இல்லையா. அப்போ ஒரு கிருபை, என் கிருபை உனக்கு போதுன்றார். ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, என் பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. நான் பலவீனத்தை எடுக்க மாட்டுறாரு. ஆனால் என்ன தெரியாது, தாங்கக்கூடிய சக்தி கிருபை தராது. அது போதுமே நம்மளுக்கு. கிருபை தானே பெருசு. கிருபை சத்தியத்தினாலும் கிருபை பெருகும். அது மட்டும் இல்லை, கிருபை பெரிதானது. லோத்து கிருபை இழந்து போனதுனால தான் என்ன செய்யணும், அவன் மனைவி குத்துனானா அவன் போய் பாவம் செய்தான். பெண்கள் சொந்த பெண்களை பாவம் செய்தாங்க. அதனால் சவுலும் அதே மாட்டான், அதை பொல்லாத ஆள் ஒன்று பிடிச்சிச்சு. அது மாதிரி சில காரியங்கள்லாம் நம்ம கவனிக்கணும். விக்கிரங்களுக்கு எடுத்து விலகி ஜீவிக்கணும். அப்போல்லாம் நமக்கு கிருபை கிடைக்காது. நம்ம ஆவியில் பலன் கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு பலன் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், கிருபையின் வரம் கிடைக்கும். கிருபையின் வரம் ஒரு பொக்கிஷம் போல், நம்மளுக்கு பொக்கிஷம் போல். அது இருந்தால் தான் நம்மளால் ஜீவிக்கவே முடியும். அப்படி ஒரு இது இருக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, 32 சங்கீதம் 32:10 பார்த்திங்கன்னா, துன்மார்க்கன் அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. பார்த்தீங்களா, கர்த்தரை நம்புகிறவனுக்கு என்ன செய்யணுமா, கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. எங்கே சங்கீதம் 32:10 சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. பார்த்தீங்களா, கிருபையின் வரங்கள் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. கிருபை அதனால் எப்போதும் கர்த்தரை என்ன செய்யணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். துதிக்க 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 கிருபை என்ன செய்யணும், பெருகிட்டே இருக்கும். ஆண்டோடைய செவி திறந்திருக்கிறதுனால நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் கேட்பார். அதனால் நம்ம என்ன செய்யணும், கிருபையினாலே நம்மளே புதுப்பிச்சுக்கணும். கிருபை நம்மளை நாவை காத்துக்கொள்ளினா போதும், கிருபை நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. கர்த்தர் அரணா நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாக விளங்கப்படுகிறபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். இது எங்கே இருக்குதுன்னா சங்கீதம் 31:21 பாருங்கள்.
கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துக்கோங்க அண்ணா, எவ்வளோ ஒரு அதிசயமாக பாருங்க. அவருடைய கிருபை ரொம்ப முக்கியம். ஒரு தடவையும் சொல்லப்பட்டிருக்குது, கிருபை 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 தான். அவரோட கிருபை இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதே பாருங்கள், 31ஆம் சங்கீதத்தில் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரங்களை பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை ரட்சி. முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா தோசத்தை, கிருபையினால் ரட்சிக்க. அதனால் நம்ம எல்லாரும் செய்யணும், ஆண்டோடைய கிருபையை ரட்சிக்கப்படணும், அவரை கிருபையை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளிலும் கிருபையை புதுப்பிச்சு நம்ம என்ன செய்யணும், அவரை விட்டு விலகாதபடி அவரையே நம்பியிருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கர்த்தரை நம்பி இருக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை நம்பி 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 ஜீவிக்கணும். அதிகாலையில் கிருபையை தேடணும். அதிகாலையில் கிருபையை தேட 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 நம்ம கர்த்தருக்குள்ளதை தனி கொடுக்கலாம் இருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.